வணக்கங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு பண்ண போகிறோங்க. ஆமாங்க. அரை நாளில் 50 செடி பராமரிப்பு பண்ணுறோங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 வீடியோ போட்டிருந்தோம், திருப்போரூர் பராமரிப்பு பணிகள் அப்படின்ட்டு. அந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்டு, அதே திருப்போரூர் பக்கத்தில் செம்பாக்கங்கிற ஊர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, சார் எங்ககிட்ட ஒரு 50 மரம் செடிகள் இருக்குது, ஒரு வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் வந்து பராமரிப்பு பணிகள் செய்யுங்கன்னாங்க. உடனே நாம் என்ன பண்ணோம், ஆட்களை கூப்பிட்டுட்டோம், வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கிட்டோம், மண்புழு உரம் எடுத்துக்கிட்டோம், எருவு எடுத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அதுதாங்க இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேலை போயிட்டே இருக்குது. வீடியோ பார்த்துட்டே இருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளை பராமரிப்பு பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் வசதியாக இருக்குங்க. பாருங்கள், தென்னை மரத்துக்கு அழகாக கடகடன்னு ரவுண்ட் பாத்தி கட்டிட்டாரு. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கண்ணுக்கு பாத்தி புதுசாக வெட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமரத்தை கவாத்து பண்ணுறாருங்க. பாருங்கள், இந்த வீட்டு பக்கத்தில் வைக்கிற மாமரங்கள்லாம் கீழே வந்து நம்ம அடப்பே வைக்கக்கூடாதுங்க. கீழே இருக்கிற கிளைகள்லாம் எடுத்துடணுங்க. ஏன்னா இந்த பூச்சி போட்டுகள் தங்கும், அது வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும். அதனால் ஏக்கர் கணக்கில் தோட்டம் வைக்கிறாங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி கிளைகளை விடலாம், அதில் நிறைய காய்கள் கிடைக்குங்க. ஆனால் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிளைகளை விடக்கூடாது. இது பராமரிப்பு இல்லாதனால அப்படி. இப்போ பாருங்கள், வெட்டின உடனே எவ்வளோ ஃப்ரீயாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த வீட்டாண்ட வைக்கிற மாமரங்கள் மற்ற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி விட்டு கிளைகளை வெட்டிடுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் 5 அடி 6 அடி உயரம் வளர்ந்துடும். அதுக்கு மேலே தான் கிளைகள் இருக்கும். ஆளுங்க கடகடன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெஸ்ட்டே கிடையாது பாவம். ஏன்னா அரை நாளுங்கிறது ரொம்ப நேரம் இல்லைங்க, வெறும் 3.5 மணி நேரம் தாங்க. 3.5 மணி நேரத்துக்குள்ளே 50 செடி பண்ணணும். பாருங்கள், களை கொத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வெறும் 3 பேர் தான். அப்படியே வேலை போயிட்டே இருக்குங்க. நானும் இங்கே இருக்கிறேன்னு பதிவு பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம், எருவு, வேப்ப முன்னாக்கு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போடவே ஆரம்பிச்சிட்டாருங்க. பாருங்கள், எல்லா செடியும் அழகாக ரவுண்டு பாத்தி, வட்டப்பாத்தி அழகாக நிலா மாதிரி வெட்டி உரம் போட ஆரம்பித்தாச்சுங்க. வேப்ப முன்னாக்கு போட்டுட்ருக்கிறாரு. அடுத்து உரம் போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எல்லா செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தி பாருங்கள், எவ்வளோ அழகாக வட்டமாக நிலா மாதிரி இருக்குங்க. செடியிலேருந்து எந்த பக்கம் அளந்தாலும் 3 அடி வரணுங்க. வட்டப்பாத்தி அழகாக வட்டப்பாத்தி வெட்டியாச்சுங்க. ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப முன்னாக்கு போட்டாச்சு, மண்புழு உரம் போட்டாச்சு, தொழு உரம் போட்டாச்சு. வேப்ப முன்னாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ ஒரு செடிக்கு. மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா சின்ன செடிகளுக்கெல்லாம் 3 கிலோ போட்டிருக்கிறோம், பெரிய செடிக்கெல்லாம் 5 கிலோ வரைக்கும் போட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரம், அதாவது ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் நல்லா மக்கி மண்ணாக இருக்கணும். ஒவ்வொரு செடிக்கும் 10 கிலோ போட்டிருக்குறோங்க. போட்டது மட்டும் இல்லாமல் அந்த வட்டத்துக்குள்ளவே தரையில் இருக்கிற மண்ணோடு சேர்த்து இது 3த்தையும் நல்லா கொத்தி விடணுங்க. இப்போ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்கள். பாருங்கள், எல்லா செடிக்கும் எவ்வளோ அழகாக வட்டப்பாத்தி வட்டமாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் சாயில் ஒர்க் பண்ணும். உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே அடப்பு இல்லாமல், அதாச்சும் கீழ் கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே எந்த பூச்சியும் தங்காத அளவுக்கு வெட்டி பராமரிக்கணுங்க.